பெற்ற மாசு லைட்டே தான் வேணுமா, அடி பேரழகி டார்ச் லைட்டு கசக்குமா. பெற்ற மாசு லைட்டே தான் வேணுமா, அடி பேரழகி டார்ச் லைட்டு கசக்குமா. பொய்ம்பொப்ப பொய் பொய்ம்பொப்ப பொய் பொய்ம்பொப்ப பொய். சே, இருட்டுக்குள்ள கடை வெளிச்சமா இருக்கேன்னு உள்ள போனது தப்பா போச்சு. போய் இப்படி லைட்டு கடையிலயா போய் திருடி இருப்பேன். தகன்னு மின்னுது, தங்க கடையா இருக்குன்னு நினைச்சு நம்பி போனேன். கஷ்டப்பட்டு கடையெல்லாம் உடைச்சிட்டோம், இனிமே திருடாம வந்தா நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு இப்படி லைட்டு கடையில போய் திருடிட்டு வந்துட்டேனே. ஆடி தள்ளுபடி ஆவணி தள்ளுபடி மாதிரி மார்கழி தள்ளுபடின்னு ஒன்ன போட்டு எப்படியாவது இந்த லைட் எல்லாம் வித்து காசாக்கணும்டா சாமி. காசாக்கலான்னு பார்த்தா எந்த கழிசடையும் காணுமே. மார்கழி மாசம் விடியுங்குள்ளார எவ்வளவு கோயிலுக்கு போயிட்டு வருவா, அவகிட்ட ஈஸியா வித்துடலான்னு பார்த்தா எல்லாம் வீட்டுல கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்காளுங்க போல. யாரும் வராமலா போயிருவாங்க, வரட்டும். மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இதே கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறை உனது இருமுகம் பார்த்த இடை பெறும் உயிர் அல்லவா. என்னது, ஒரு தடவை என் முகத்தை பார்த்தா செத்து போயிருவியா? ஒரு தடவை என்ன, நீ சாகணும்னா நான் பல தடவை தானே காட்டுறேன்க்கா, வாக்கா வா. அடப்பாவி கொலகாரி, நானே நல்லா இருக்கணும்னு சொல்லி மார்கழி மாசம் எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தா 4 மணிக்கே இப்படி நீ என்னையே சாவ சொல்லுத. பின் என்ன திருசாக்கா, நீ தான் ஒரு முறை பார்த்தா உயிரை விட்டுருவேன்னு சொன்ன, அதான் நீ சாவறதா இருந்தா பல முறை கூட காட்டுதேம்னே. இதுல என்ன இருக்கு தப்பு? உன் மேல தப்பு இல்லட்டி, நீ ஒரு ஆளுன்னு உன் முன்னாடி பாட்டு பண்ண பத்தியா என்ன சொல்லணும். நாம போற பாதை சரியில்லை, இந்த மூதேவி குறுக்க நிக்குது, பேசாம வந்த பாதையில திரும்பி போயிருவோம். போகாதே போகாதே, நீ பிரிந்தால் நான் இறப்பேன். நம்மள சாவ சொன்னல, இது நல்ல சான்ஸ். இப்படியே நம்ம போயிருவோம், அவ இறந்து கிடக்கட்டும். எறடி நீ எற, நான் போறேன். ஐய, சும்மா பாட்டு பாடினா உடனே செத்து போயிடணுமா என்ன? நானும் பாட்டு தான் பாடினேன். சீரியல் செட் எல்லாம் பார்த்தா ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு, உனக்கு ஏதோ 60ஆம் கல்யாணம் மாட்டி? அடி கொய்யால, பாக்குறதுக்கு 20 வயசுக்காரி மாதிரி இளமையா இருக்கேன், என்ன பார்த்து 60ஆம் கல்யாணமா நான் கேக்குற? சாரிட்டி, உன் மாமியாருக்கு 60ஆம் கல்யாணமான்னு கேட்கறதுக்கு தப்பா கேட்டேன். அப்படி இல்லைன்னா எதுவும் ஃபங்க்ஷன் ஆடி உன் பிறந்த பிள்ளைக்கு பிறந்த நாளா? ஏன் இப்படி சீரியல் செட்டை கட்டி வச்சுக்கிட்டு இருக்க? ஐயா அக்கா, இது என் வீட்டை நான் அழகுபடுத்துறதுக்காக கட்டின சீரியல் செட் இல்லக்கா, உங்க வீட்டை நீங்க அழகுபடுத்தணுங்கிறதுக்காக இங்க நான் கட்டி வச்சிருக்க சீரியல் செட்டு. இந்த சீரியல் செட் கட்டினா எங்க வீடு எப்படி அழகா இருக்கும்? அங்க கட்டினா தானே அழகா இருக்கும். இப்ப சொன்னீங்களே, இது சரி. த்ரிஷாக்கான்னா த்ரிஷாக்கா தான். இங்க கட்டினா எப்படி உங்க வீடு அழகா இருக்கும், அங்க கட்டினா தான் உங்க வீடு அழகா இருக்கும். அதனால இதெல்லாம் அவுத்துட்டு ஒரு அமௌண்ட்டை கையில கொடுத்துட்டு உங்க வீட்டுல போய் கட்டுங்க, உங்க வீடு அழகா இருக்கட்டும். அடியே, நீ ஜெகஜால கில்லாடியா தாண்டி இருக்க. சைக்கிள் கேப்ல என்கிட்ட அப்படியே சீரியல் செட்டை வித்துட்ட பத்தியா? என்னக்கா, மார்கழி மாசம் கோயில் மட்டும் பளிச்சுன்னு இருந்தா பத்தாது, வீடும் சும்மா பளிச்சுன்னு இருக்கணும்ல, அதான் வாங்கிட்டு போங்கக்கா. இதை வாங்கிட்டு போய் நான் என்னடி பண்ண போறேன்? கார்த்திகை தீபம் அப்பப்ப எண்ணெய் ஊத்தி ஏத்துறது கஷ்டம். ஆனா இந்த சீரியல் செட்டை ஒரு பிளக் பாயிண்ட்ல சொருவி லைட்டை போட்டு விட்டா வீடே சும்மா பளிச்சுன்னு மின்னும்ல. அதான் கார்த்திகை தீபமே முடிஞ்சிருச்சேடி, வேணா 2 விளக்க வச்சு இன்னும் 10 நாளைக்கு போட்டு போறேன். ஐயோ, எப்படி சொன்னாலும் சொல்றால. கார்த்திகை தீபம் முடிஞ்சா என்ன, அடுத்து கிறிஸ்துமஸ் வருதே, அதான் கொண்டாடிட வேண்டியதானே. நானே மார்கழி மாசம் 4 மணிக்கு எந்திரிச்சு பெருமாளை கும்பிட்டு வரேன். என்ன பார்த்தா தெரியலையா, நான் ஒரு இந்துன்னு. நான் ஏன்டி கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண போறேன்? அதுவும் இல்லையா, சரி. அப்புறம் இங்கிலீஷ் நியூ இயரை கொண்டாடிட வேண்டியதானே. புது வருஷம் பிறக்க போதுல 2025, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த சீரியல் செட்டை வாங்கி வீட்டுல கட்டுங்க. அடப்போடி, நான் ஒரு பச்சை தமிழச்சி, நான் ஏன்டி இங்கிலீஷ் நியூ இயரை கொண்டாட போறேன்? ஐய, எந்த பால் போட்டாலும் 6 அடிச்சா நான் எப்படி தொழில் பாக்குறது? அக்கா, இங்க பாருங்கக்கா, எது எப்படியோ இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சீரியல் செட் வாங்கியே ஆகணும். அடியே, நீ விக்கணுங்கிறதுக்காக ஏன் தலையில கட்டலாம் நினைக்கியோ? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே அன்பாகும். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. பாட்டு பாடுறேன்ட்டு கையக்கே அட்டி கண்ணுக்குன்னு குத்தி போட்டேன்னு தெரியலையே. இந்த திருசாக்கா இப்படி தேம்பி அழுதுட்டு இடக்கால என்னவா இருக்கும்? ஏ கிள்ளி திருசா மாதிரி சும்மா துள்ளிட்டு வந்தியே, இப்ப ஏன் இப்படி தேம்பி எழுதிக்கிட்டு இருக்க திருசாக்கா? ஏன் திருசாக்கா? நான் அழுகுறது காரணம் வேற என்னது இல்லடி, நீதான். ஆஹா, நம்ம பாடின பாட்டுல அந்த அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க போல, ரொம்ப கேவலமா பாடிட்டோமோ. சே, என் வாய்தான் எனக்கு எதிரியா இருக்கும் போல. ஒழுங்கா பாடாம பேசியே வித்திருக்கலாம். இப்படி இந்த அக்கா தேம்பி எழுதிட்டு இடக்கால எப்படி நம்ம கிட்ட சீரியல் செட்டு வாங்குவா? என் கண்ணை திறந்துட்ட சின்ன பொண்ணு, என் கண்ணை திறந்துட்ட. நீ இவ்வளவு நேரம் கண்ணை முடிக்கிட்டா பேசிட்டு இருந்த?
அடைச்சி அது இல்லட்டி, நான் இனம் மதம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் என் அறிவு கண்ணை மூடி வச்சிருந்தேன் டி. நீ பாடின பாட்டுல என் அறிவு கண்ணு பட்டக்குன்னு திறந்துருச்சு டி, பட்டக்குன்னு திறந்துருச்சு. கண்ணை திறக்கிறதுக்கு நீ இப்படி கண்ணீரை சிந்துறதுக்கு என்னக்கா சம்பந்தம் இருக்கு? அடியே, என் அறிவு கண்ணை திறந்த உடனே எனக்குள்ள இருக்க அழுக்கெல்லாம் அருவியா கொட்டிக்கிட்டு இருக்குடி. இது சாதாரண கண்ணீர் இல்ல, இனம் மதம்னு என் உடம்புக்குள்ள இருந்த அழுக்கு இப்படி கண்ணீரா கரைஞ்சு ஓடுது டீ, கரைஞ்சு ஓடுது. ச்சே, நம்மளோட இந்த திருசாக்கா டைலாக் சும்மா சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு மட்டும் வேற யாரும் ஸ்பெஷலா எழுதி கொடுத்துருப்பாங்களோ? ஏற்றி 4 சீரியல் செட்ட இன்னையில இருந்து நான் கிறிஸ்மஸ், ரம்ஜான், மொகரம், அப்புறம் மிலாடி நபி, புனித வெள்ளி, தைப்பொங்கல், தீபாவளின்னு எல்லா மதத்தோட நல்ல நாளையும் நான் இனிமேல் செலிப்ரேட் பண்ண போறேன்டி. ஓஹோ, இனிமேல் அப்ப நம்ம திருசாக்காக்கு எம் மதமும் சம்மதம்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டி. உன்னாலதான் இன்னைக்கு நான் என் அறிவு கண்ணை திறந்திருக்கேன். அதனால நீ என்ன பண்ணுத, நல்ல கலர் கலரா இருக்க சீரியல் செட்டா பார்த்து எடுடி. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா? ஆகா, திருசாக்கா எம்மதமும் சம்மதம்னு எடுத்த முடிவால இன்னைக்கு நமக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. இன்னைக்கு லைட்டு கடையில் ஆட்டையை போட்ட லைட்டுல பாதி லைட்டை இவகிட்டே தள்ளிட வேண்டியதான். சுஸ்மி, திருசாக்கா கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புக்கா. என்னடி இது மஞ்சள் கலர்ல கோயில்ல கூழ் ஊத்த மாதிரி இருக்கு? என்ன திருசாக்கா பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? இத பாத்தியா, இந்த சீரியல் செட்டை நீ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்துக்க. ஸ்டார் மாதிரிலாம் இருக்காட்டி? இந்த ஸ்டார் சீரியல் செட்டை எடுத்துட்டுமா? இந்த ஸ்டார்லாம் நீ இந்த கிறிஸ்டின் பண்டிகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து ஸ்டார் பெருசா தொங்க விடுவாங்கல்ல, நீ இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்ல ஸ்டார் தொங்க விட்டுனா எல்லாரும் உன் வீட்டை தான் பாப்பாங்கன்னா பாரு. அப்புறம் திருக்கார்த்திகை, தீபாவளி அந்த மாதிரி டயத்துல இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்டை நீ உங்க வீட்டுல தொங்க விட்டு இருக்கடி. கலர் கலர் ஏதாவது இருக்காடி? ஓ, கலவாண்டுட்டு வந்திருக்கனே அதையும். நீ ஏதோ சொன்ன, அது என் காதுல ராங்கா விழுந்துச்சு. கலர் கலராவும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல வந்தேன்க்கா. இதோ எடுத்து காட்டுறேன் பாரு. ஐயோ ஐயோ, களை வாங்குறத விட என் வாயை கண்ட்ரோல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதோ பாருங்க திரிஷாக்கா, இது எப்படி இருக்கு? வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது அப்படிங்கிற மாதிரி சும்மா கலர் கலரா சூப்பரா இருக்கா? அழகா அட்டகாசமா இருக்குடி. ஆனா எப்படி இருக்கு தெரியுமா? சிங்கி சான் சிவப்பு கலரு சிங்கி சாமன் இருக்குடி. இருந்தாலும் இது குண்டு பல்பா இருக்கே. இந்த எல்இடி லைட் வாங்கிட்டே இருக்கா? எல்இடி லைட் என்ன, எல்லா லைட் இருக்கு. இதோ எடுத்துட்டு வரேன் பாருங்க. ஆட்டை போட்ட அவசரத்துல இந்த எல்இடி லைட் ஆட்டையை போட்டமான்னு தெரியலையே. ஏக்கா, இவ்வளவுதான் ஆட்டையை போட்டேனா எல்இடி லைட் ஆட்டையை போட மறப்பேனா? என்னடி இவ ஆட்டையை போட்டேன்ற? இவ்வளவுதான் ஆர்டர் போட்டேனா எல்இடி லைட் ஆர்டர் போட மறப்பேனான்னு சொல்ல வந்தேன். எனக்கு என்னமோ உன்கிட்ட சந்தேகமா இருக்குடி. இந்த லைட்லாம் ஓகே, என் வீட்டுல ரொம்ப நாளா ஒரு குண்டு பல்பு தீந்து போச்சு, அதையும் சேர்த்து எடிடி வாங்கிறேன். இன்னும் இந்த குண்டு பல்பு மாற்றதை விட மாட்டேங்கிறாங்களப்பா. இதோ பாருங்கக்கா, குண்டு பல்பு இருக்கு, முறுக்கு பல்பு இருக்கு, வட்ட பல்பு இருக்கு. எந்த பல்பு வேணும்? அது என்னடி முறுக்கு பல்பு? இதோ முறுக்கு பிழிஞ்சு விட்ட மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்குல்ல, அதான் முறுக்கு பல்பு. ஐயா, இது பேர் முறுக்கு பல்பு இல்லடி. ஐயோ, நம்மளை விட பல்பை பத்தி இந்த அக்காக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் போல. இதுக்கு என்ன பேரா இருக்குன்னு தெரியலையே. ரவுண்ட் ரவுண்டா எம்பிட்டு அழகா இருக்குன்னு. ஆமா, அது வந்துக்கா முறுக்கு பல்புன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா ஜிலேபி பல்புன்னு பேர் வச்சிடலாம். எப்படி அப்படி? ஐயோ ஐயோ, நமக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுன்னா இவளுக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது போல. இவகிட்ட இதெல்லாம் தள்ளி விடுறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணே? அப்புறம் ஒரு முக்கியமான பல்ப் எடுத்து காமிக்க மறந்துட்ட. என்ன ஏமாத்தலான்னு பாத்துட்ட பாத்தியா? அது வந்துக்கா. எந்த பல்புக்கா? நான் உங்களை ஏமாத்த நினைக்கல. பெட்ரமாஸ் பல்பு. இவ்ளோ லைட்ட காமிச்சே, நீ பெட்ரமாஸ் லைட்ட மட்டும் காட்டவே மாட்டேங்கிற. யார் சொன்னா நம்ம கிட்ட பெட்ரமாஸ் லைட் இல்லன்னு? இதோ இருக்கு பாருங்க. ஆமா, இதுல வெளிச்சம் எங்க இருந்து வருது? இதோ இந்த இடத்துல இருந்தா வருது. தொட்டு பார்க்கவா? அடேங்கப்பா, நீங்க பெரிய செந்திலு, நாங்க கவுண்டமணி. அப்படி பொச்சுக்குன்னு தொட்டு பார்த்து இதுல இருந்து எப்படின்னே வெளிச்சம் வரன்னு சொல்றதுக்கு மூக்குல குத்துட்டுன்னா ரத்தம் மட்டும் பொலு பொலுன்னு வரும் பாத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா பல்பை எடுத்தா மொத்தம் 5000 ரூபாய் வருது. என்னது 5000? ஆனா எல்லாத்தையும் மொத்தமா வாங்கின உங்க மன தைரியத்தை பாராட்டி மார்கழி மாசத்தோட சிறப்பு தள்ளுபடியா 4999 ரூபாய்க்கு தாரேங்கா. சின்ன பொண்ணு, பாத்தியா இவ்ளோ ரேட்டை கம்மி பண்ணிட்ட, இவ்ளோ ரைட்டு கொடுத்துருக்க. ஆனா டியூப் லைட் மட்டும் கண்ணிலேயே காட்டலையேட்டி. ஏக்கா, உன்னை விட பெரிய டியூப் லைட்டை எங்கக்கா பார்க்க முடியும்? என்னடி பொசுக்கு நீ டியூப் லைட்னு சொல்லிவிட்ட? அது வந்துக்கா, டியூப் லைட் மாதிரி உன் முகம் பிரகாசமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணவங்க நேமே இப்ப நாம பார்க்கலாம். ஸ்ரீமதி சக்தி ராஜபிரியா, ரமாபிரியா வைஷுகுட்டி, நிதனியா ஸ்ரீ இளந்தமிழ் அமிழ்தினி, பிரேமலதா கன்சிகா அழகு செல்வி, செல்வம் தமிழ்ச்செல்வம் பொன்மலர் கோகிலா
கவிதா டிசம்பர் 28ஆம் தேதி கருப்பசாமி நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்களுக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். போன வருஷமும் பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே விஷ் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் மறக்காம அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணதுல. ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னும் நிறைய பேர் நூர் ஜெகான், கலைவாணி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. உங்க பேர் இந்த லிஸ்ட்ல வரலன்னா ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு என்ன வேலை இருக்கு? அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லிட்டா போச்சு. ஆனால் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறதை மட்டும் நிறுத்தாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.